2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி? மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய கருத்து கேட்கும் பிரேமலதா. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் இடத்தில் பெட்டி ஒன்றை வைத்திருக்கிறார் பிரேமலதா. விவரங்களோடு இணைகிறார் செயலாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வரவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெற இருக்கிறது என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தேர்தல் களம் கடந்த 4-5 மாதங்களாகவே சூடு பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து பிரேமலதாவிடம் எந்த கூட்டணியில் இணைய இருக்கிறீர்கள், யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் என்று தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு வரும்போதெல்லாம் நம்மளுடைய மாநாடு தொடங்கிடும். முதல்ல கழகத்தினுடைய கொடி அங்க ஏற்றுகிறோம். அது முடிச்சு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு, லைனா நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. அது முடிஞ்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீச் இருக்கு. இல்ல, அது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருடன் கூட்டணி வைக்க விருப்பம் என எழுதி பெட்டியில் போடுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பிரேமலதா அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் இணைப்பில் காத்திருக்கும் செயலாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்களை சொல்லலாம். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில இன்றைய தினம் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இந்த மேடையிலேயே தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக யாருடன் என்று ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. பேப்பர்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறீர்கள் என்பதை டிக் செய்து அந்த பெட்டியில் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு இணங்க அனைத்து மாவட்ட செயலாளர்களும் யாருடன் தேமுதிக கூட்டணி அமைக்கலாம் என்று தங்களுடைய விருப்பத்தினை டிக் செய்து அந்த பேப்பரை அந்த பெட்டியில போட்டிருக்கிறாங்க. அந்த பெட்டியை திறந்து மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்கள் எந்த மாதிரி இருக்கிறது, மாவட்ட செயலாளர்கள் யாருடன் கூட்டணி அமைப்பதை விரும்புகிறார்கள் என்பதை பார்த்து ஜனநாயக முறைப்படி மாவட்ட செயலாளருடைய கருத்தின் அடிப்படையில கூட்டணி நிலைப்பாடை எடுக்க இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. வர இருக்கக்கூடிய 9ஆம் தேதி தேமுதிக மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை நடத்துவதற்காக தான் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனால் வந்திருந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பாக யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற அந்த உங்களுடைய விருப்பத்தினை இந்த பெட்டியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்ட செயலாளரும் தங்களுடைய விருப்பத்தினை பூர்த்தி செய்து அந்த பெட்டியில் போட்டிருக்கிறாங்க. விரைவில் அந்த பெட்டியை திறந்து அதுல மாவட்ட செயலாளர்கள் யாருடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறார்கள் அந்த அவர்களுடைய விருப்பம் என்ன என்பதை கருத்தறிந்து அதற்கு ஏற்ற போல நிலைப்பாடை எடுக்க இருப்பதாக தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். கடந்த 4-5 மாதங்களாகவே தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த பரபரப்பு தொற்றிக் கொண்டது. எல்லா அரசியல் கட்சியுமே தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் இறங்கிவிட்டார்கள். கூட்டணி நிலைப்பாடு, கூட்டணி பேச்சுவார்த்தை போன்ற பல்வேறு சூழ்நிலையில அமைக்க விரும்புகிறது என்று தொடர்ச்சியாக பிரேமலதா விஜயகாந்த் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் வர இருக்கக்கூடிய 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற இருக்கக்கூடிய தேமுதிக மாநாட்டில் வைத்துதான் யாருடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தேமுதிக இடம்பெறும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தன்னுடைய கருத்தினை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். கடந்த 28ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி மறைந்த தேமுதிக நிறுவனர் திரு விஜயகாந்தனுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அன்றைய தினத்தில் கூட அந்த நினைவு தினத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கு தேமுதிக நிர்வாகிகள் நேரில் சென்று கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அந்த 2ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேரில் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.